ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரீசெண்டாக நம்மளுடைய ஃபேஸ் பேக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த டைம் செகண்ட் பேட்சும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஊருங்களுக்கு தான் எல்லா பேக்கும் போகுது. எல்லாருமே ரீசேலுக்காக நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கரூர், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரி ஊருங்கள்லேருந்து எல்லோரும் ரீசேலுக்காக கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ரீசேலும் பண்ணலாம் தாராளமாக. உங்களுக்கு உங்கள் பிராண்ட் நேமில் வேணும்னாலும் நாங்கள் பல்காக கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் பேக்கிங்கில் கொடுத்துருங்க, நாங்கள் லேபிள்ஸ் மட்டும் போட்டுக்கிறோன்னாலும் நாங்கள் கொடுத்துட்றோம். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ ஆறுன ஃபேஸ் பேக்கை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபேஸ் பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக ரெகுலராக ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணியில் டைல்யூட் பண்ணி டெய்லி நைட்டு சாப்பிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு போய் தூங்கிடலாம். இல்லை ரெகுலராக வேணாம் அப்படின்னா வீக்லி 2 வைஸ் ஒரு மண்டே அண்ட் ஒரு சண்டே இந்த மாதிரி போடலாம். இல்லை நம்மளுக்கு எப்படி டைமிங் இருக்கோ வீக்லி 2 வைஸ் ஆர் 3 டைம்ஸ் அந்த மாதிரி போடலாம். நம்மளுக்கு என்ன குவான்டிட்டி எடுக்கணும் அப்படின்றது இதுதான் மெஷரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரெகுலராக ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து ரெகுலர் ஸ்பூனில் நார்மலாக தண்ணியில் டைல்யூட் பண்ணி போட்டாலே போதும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பார்ட்டி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம், அந்த டைமில் ஒரு க்ளோயிங் வேணும், ஃபேஷியல்ஸ் எல்லாம் பண்ண முடியல, இந்த பேக்கை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தாராளமாக பண்ணலாம். உங்கள்கிட்ட ஒரு ஆப்பிள் பேஸ்ட் ஆர் டொமேட்டோ பேஸ்ட் ஏதாவது இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் ஆர் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதோட ஒரு 1/2 ஸ்பூன் நம்மளுடைய ஆர்கானிக் ஹெர்பல் டச் பவுடரையும் போட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ப்ளெயின் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் ஆர் சோப் ஆர் கிளென்சர் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதால் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, இல்லை பார்ட்டிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour இருக்கும் இல்லையா, அந்த டைமில் அந்த ஃபேஸ் பேக்கை டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் போட்டுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மைல்டாக தண்ணி தொட்டு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரப் பண்ணாமல், ஸ்க்ரப்பிங் மாதிரி எதுவுமே பண்ணாமல், ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக கிளம்பி போனீங்கனாலே அதுவே உங்களுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லெமன், ஆப்பிள், டொமேட்டோ என்ன வேணாலும், ஹனி, ஒயின் என்ன இருக்கும் நீங்கள் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதுவுமே அளவுக்கு அதிகமாக இது போட்டால் இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் இருக்குமோன்றதுனால யோசிச்சு நீங்கள் அந்த மாதிரி எதுவும் நிறைய போட்டுட வேண்டாம். சம்டைம் காம்பினேஷனாக போடலாம். ஆப்பிள் ஆர் பொட்டேட்டோ, ஒரு க்யூப் ஆப்பிள், ஒரு க்யூப் பொட்டேட்டோ ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட நம்ம ஆர்கானிக் ஹெர்பல் டச் பவுடரையும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு டைல்யூட் பண்ணியும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த டைம் எல்லாமே பல்க் ஆர்டர்ஸ் அப்படின்றதுனால நான் மொத்தமாகவே எல்லாருமே பேக்கிங் பண்ணியே கொடுக்க சொல்லிட்டாங்க. பாதி பேர் லேபிள் பேஸ்ட் பண்ணியே கேட்டுட்டாங்க. பாதி பேருக்கு பர்சனலாக நம்ம கொடுக்குறதுனால ரீசேலுக்காக அவங்க லேபிள் இல்லாமலே கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இப்போது பேக் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் ஒரு 1/2 hourல இதை டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். ஸோ நான் சொன்ன டிப்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.